16வது ശ്ലോകം. വ്യക്തം. ആത്മവതാം ആത്മാ. ഭഗവാൻ ആത്മഭാവനഃ. സ്വാനാം അനുഗ്രഹായേ ഇമാം സിദ്ധരൂപി ചരത്യജഃ. വ്യക്തമാത്മവതാമാത്മാ ഭഗവാനാത്മഭാവനാ സ്വാനാമനുഗ്രഹായേ മാം സിദ്ധരൂപീ ചരത്യജ. ആത്മജ്ഞാനികളോട് ആത്മാവും ആത്മസ്വരൂപനും നിത്യനുമാണ് ഭഗവാൻ ഹരി. ഭക്തർകളെ അനുഗ്രഹിക്കായിട്ട് യോഗീശ്വരர்களோட രൂപത്തില സഞ്ചരിக்கிறார். ஆத்மவதாம் ஆத்மா. பரம்பொருள் ஆத்மா இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆத்மாவாக்கும். ആത്മഭാവനഃ. ആത്മാവ് ശക്തി സ്വരൂപമായിട്ട് പ്രകടിപ്പിക്കുന്ന പരമ്പൊരുൾ. അജഹ. ജനന മരണങ്ങളില്ലാത്ത പരമ്പൊരുൾ. സ്വാനാം അനുഗ്രഹായ. ഭഗവാനോട് ഭക്തർകളെ അനുഗ്രഹിക്കായിട്ട് സിദ്ധരൂപി യോഗീശ്വരர்களோட രൂപത്തില് വ്യക്തം ഇമാം ചരതി. ക്ലിയറായിട്ട് சனகாதி முனிகளோடு ரூபத்துல இந்த பூமியில சஞ்சாரம் பண்றார். நீங்கள் பகவானேதான் அப்படின்னு பிருது மகாராஜா சனகாதி முனிகள் கிட்ட சொல்றார். ஜென்ம ஜென்மாந்தரமாயிட்டு செஞ்ச புண்ணியத்தாலியாக்கும் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு சாதிச்சது. மைத்ரேய உவாஜா. மைத்ரேயர் விதுரர்ட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 17வது ஸ்லோகம். பிருதோஹோ தது சூக்தம் ஆகர்ண்ய சாரம் சுஷ்டு மிதம் மது ஸ்மயமான இவ பிரீத்யா குமாரஹ பிரத்யுவாஜஹ. பிருதோத்தல் சூக்தமாகர்ண்ய. பிருதோஹோ தது சூக்தம் ஆகர்ண்ய. பிருதோஸ்தத் சூக்தமாகர்ண்ய சாரம் சுஷ்டுமிதம் மது ஸ்மயமான இவ பிரீத்யா குமார பிரத்யுவாஜஹ. மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொன்னார், ரொம்ப ரொம்ப எசன்ஸ் ரொம்ப வழியற, ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கிற, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிற, மீனிங்ஃபுல்லா இருக்கிற, ஸ்வீட்ஃபுல்லா இருக்கிற பிருதுவோடு வாக்குகளை கேட்டு சனல்குமாரன் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரன் இப்படி இருக்கிற சனகாதிகளில சனல்குமாரன் இப்ப பேசுறதுக்கு ஆரம்பிச்சார். பிருதோஹோ பிருதுவோடு, தது சூக்தம் அந்த நன்னா சொல்லப்பட்ட வாக்குகள், சாரம் எசன்ஸ் ஃபுல்லாக்கும், சுஷ்டு ரொம்ப நல்ல அர்த்தம் இருக்கிற வாக்குகளாக்கும், மிதம் தேவைக்கு மட்டும் பிரயோகிச்ச வாக்குகளாக்கும், மது இனிமையான ஸ்வீட்டான வாக்குகளாக்கும், ஆகர்ணியா அதெல்லாம் கேட்டுட்டு குமாரஹா சனல்குமாரன் ஸ்மயமான இவ பிரீத்தியா புன்னகையோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரத்யுவாஜா மறுபடி சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார், பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். ஹா
ஆச்சரியம் ஆச்சரியம், பிருதுவோடு இந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஆச்சரியம்தான் அப்படின்னு மைத்ரேயர். சனல்குமார உவாஜா 18வது ஸ்லோகத்திலிருந்து சனல்குமார முனி, சனகன் சனந்தன் சனாதனன் சனல்குமாரன். சனகாதிகளில சனல்குமார முனி பிருது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 18வது ஸ்லோகம். சாது பிருஷ்டம் மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனா பவதா விதுஷா ச அபி சாதூனாம் மதிஹி ஈத்ருஷி. சாது பிருஷ்டம் மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனா பவதா விதுஷா ஜாவே சாதூனாம் மதிரீத்ருஷி. சனல்குமாரன் சொன்னார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சர்வஞானியாக்கும் நீங்கள், எல்லாம் தெரிஞ்சிட்டும் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது இந்த உலக நன்மைக்கு ஆயிட்டாக்கும் அப்படின்னு சொன்னார். மகாராஜா சக்கரவர்த்தியான பிருது மகாராஜாவே, உங்களுக்கு மேக்சிமம் அனுபவிக்க கூடின அந்த ராஜ சௌக்கியத்தில முழுகாதைக்கு ராஜர்ஷியாயிட்டு இருக்கிற பிருது சக்கரவர்த்தி பகவானில மனசை சேர்த்தி வச்சுண்டு பிரஜா பரிபாலனம் அப்படிங்கிற டியூட்டி பகவல் ஆஜ்ஞையா நடத்துற பிருது சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். சர்வபூத ஹிதாத்மனா, எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு ஆசைப்படுற நல்ல மனசு இருக்கிற மகாராஜாவே, விதுஷா ச அபி, സ്വധർമ്മ അനുഷ്ഠാനം വഴി ഭഗവത് പ്രീതി നേടலாம். இப்படின்னு பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும்னா கூடியும் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. സ്വധർമ്മ അനുഷ്ഠானம் வழி பகவத் பிரீதி நேடலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிட்டு கூடியும் உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். நல்ல ஞானம் இருக்கிற பவதா, உங்களால எங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி உலக நன்மைக்காயிட்டாக்கும். சாதுனாம், சஜ்ஜனங்களோடு மதிஹி, புத்தி அப்படிங்கிறது ஈதிருஷி, இந்த மாதிரி இருக்கிறது தான் உலக நன்மைக்காயிட்டாக்கும். சஜ்ஜனங்கள் சிந்திக்கிறதும் பிரவர்த்திக்கிறதும் எல்லாம் பிருஷ்டம், நீங்கள் கேட்ட விஷயம் சாது, உத்தமம். 19வது ஸ்லோகம். சங்கமஹ கலு சாதூனாம் உபயேஷாம் ச சம்மதஹ யத் சம்பாஷண சம்பிரஷ்னஹ சர்வேஷாம் விதனோதி ஷம். சங்கமகலு சாதூனாம் உபயேஷாம் ச சம்மத யத் சம்பாஷண சம்பிரஷ்ன சர்வேஷாம் விதனோதி ஷம். சஜ்ஜனங்கள் தம்மில இருக்கிற கூடிச்சேரல், எல்லாருக்கும் பிரயோஜனப்பிரதமாக்கும். அவ தம்மில இருக்கிற சம்பாஷணம் எல்லாருக்கும் பிரயோஜனத்தை உண்டாக்குறதாக்கும்.
സാധൂനാം സംഗമഃ സജ്ജനങ്ങൾ കൂടിച്ചേർന്നാനാ. ഉഭയേഷാം ച സമ്മതഃ ഖലു രണ്ട് കൂട്ടറുകൾക്കും, അതായത് രണ്ടുപേര് തമ്മിൽ കൂടിച്ചേർന്ന രണ്ടുപേർക്കും பிரயோஜனப்பிரதமாக்குமே அது சஜ்ஜனங்களோட சர்ச்சை அப்படிங்கிறது. எது சஜ்ஜனங்கள் சம்பாஷண சம்பிரஷ்னஹா, அவ தம்மில் இருக்கிற கேள்வியும் ஆன்சரும் எல்லாம் சர்வேஷாம் எல்லாருக்கும், இந்த உலகத்துக்கே ஷம் மங்களத்தை விதனோதி கொடுக்கிறதாக்கும். 20வது ஸ்லோகம். अस्ति एव राजन् भवतः मधुद्दिशः पादारविन्दस्य गुण अनुवादने रदिः दुरापा विदुनोदि नैष्टिगी कामं कषायं मलम् अन्तरात्मनः. अस्त्येव राजन् भवतो मधुद्विष पादारविन्दस्य गुणानुवादने रदिर्दुरापा विदुनोदि नैष्टिगी कामं कषायं मलमन्तरात्मना. ராஜசிரேஷ்டா, உங்களுக்கு பகவானோட திவ்ய சரிதங்கள் கேட்கறதுல ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். பகவானில இருக்கிற அசையாத பக்தி மனசுல இருக்கிற எல்லா அழுக்குகளையும் இல்லாம பண்ணிடும். ராஜன், ராஜாவே, பவதஹா உங்களுக்கு மதுத்திஷா, மது கைடவர்களில் மதுவுக்கு விரோதம் இருக்கிற, அதாவது மது கைடவர்களை நிகிரகிச்ச விஷ்ணுவோடு பாதாரவிந்தஸ்யா தாமர பூ மாதிரி இருக்கிற திருப்பாதங்கள் இருக்கிற பகவான் விஷ்ணுவோடு குண அனுவாதனே திவ்யமான திருவிளையாடல் கதைகள் கேட்கவும் சொல்லவும் செய்யறதுல துராபாரதிகி கிடைக்கிறதுக்கு பிரயாசம் இருக்கிற அளவுக்கு தாற்பயமாக்கும் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். பகவத் கதைகள் காது கொடுத்து கேட்டு பகவத் கதைகள் தொடர்ந்து சொல்லறதுக்கும் நிரந்தரம் உங்களுக்கு அதியான தாற்பயம் இருக்கு அப்படின்னும், அப்படி பகவானில மனசு லயிப்பிக்கிற ரொம்ப சிரமகரமா இருக்கிற பகவல் சிரவண ரசம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் இப்படி ஒரு தாற்பயம் ஈஸி ஆயிட்டு வந்து சேராது. பலவிதமான பிராராப்தங்களில எப்ப பாரு பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு ஆருக்கும் சாதிக்காது. அடுத்த வாளுக்கு ஈஸி ஆயிட்டு வந்து சேராத்த பகவத் கதாசிரவண தாற்பயம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சனல்குமாரர் சொல்றார். நைஷ்டிகி எப்பவும் இருக்கிறதாக்கும், உங்களோடு இந்த தாற்பயம் திருடமான உறுதியோடு கூடின தாற்பயமாக்கும் இது அப்படின்னு எனக்கு தெரியும். அந்தராத்மனஹா பகவத் கதாசிரவண தாற்பயம் அப்படிங்கிறது அந்த கரணத்துல இருக்கிற கஷாயம் மலம் காமம் விதுனோதி.
നമുക്ക് പ്രിയമല്ലാത്തതാണ് രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളെയും ഷഡ്വികാരങ്ങളെയും இப்படி இருக்கிற കഷായം മലം നമുക്ക് പിടിക്കാത്തതാണ്, അതാക്കും കഷായം, കശപ്പ് നിറഞ്ഞ മലം, വേസ്റ്റ്. இப்படி இருக்கிற வேஸ்ட்கள் எல்லாம் காமம் நன்ன விதுனோதி அலம்பிக்களையற ஒன்னாக்கும் இந்த பகவல் கதா சிரவணம். 21வது ஸ்லோகம். शास्त्रेषु इयान् एव सुनिश्चितः नृणां क्षेमस्य सदृग् विमृशेषु हेतुः असंग आत्म व्यतिरिक्त आत्मनि दृढा रतिः ब्रह्मणि निर्गुणे च या शास्त्रेषु यानेव सुनिश्चितो नृणां क्षेमस्य सदृग्विमृशेषु हेतु असंग आत्मव्यतिरिक्त आत्मनि दृढारतिर्ब्रह्मणि निर्गुणे च या. മനുഷ്യനോട് നന്മയ്ക്കായിട്ട് ശാസ്ത്രങ്ങൾ എടുത്തു ചൊല്ലறது இப்படியாக்கும். ആത്മാവല്ലാത്തതിലെ വിരക്തിയും ആത്മാവിലെ ആസക്തിയും വേണം அப்படினாக்கும் ശാസ്ത്രങ്ങൾ എടുത്തു ചൊല്ലறது. ശാസ്ത്രങ്ങൾ ചൊല്ലறது മനുഷ്യനോട് നന്മയ്ക്കായിട്ടാക്കും. ராகத்வேஷங்களாயிருக்கிற ஷட்விகாரங்களாக்கும் நம்மளை இந்த பலவிதமான அட்டாச்மெண்ட்ல கொண்டு வந்து சேர்க்கிறது. ആത്മാവല്ലാത്തതില വിരക്തിയും ആത്മാവിലെ ആസക്തിയും വേണം அப்படினாக்கும் ശാസ്ത്രങ്ങൾ മനുഷ്യാളുക്കായിട്ട് എടുത്തു ചൊല്ലരുത്. സദൃഗ് നന്ന വിമൃശേഷു പുടം ചെയ്യപ്പെട്ട உரைச்சு பார்த்து பியூர் ஆக்குமோ அப்படின்னு பார்க்கப்பட்ட சத்தியம் அப்படிங்கிறது என்னது, சத்தியம் அல்லாதது என்னது அப்படின்னு நன்னா உரைச்சு பார்த்து பதப்படுத்தப்பட்ட புத்தியாக்கும் சாஸ்திரேஷு சாஸ்திரங்களில இருக்கு. நல்லதல்லாத்ததெல்லாம் அவாய்டு செஞ்சு நல்லதை மட்டும் எடுத்து சொல்லுற சாஸ்திரங்களில மிருணாம் ക്ഷേമസ്യ മനുഷ്യാളോട് ക്ഷേമத்துக்காயிட்டு മംഗളத்துக்காயிட்டு ഇയാൻ ഏവ ഇത് மட்டுமாக்கும் ஹேதுஹு செய்ய வேண்டினது அப்படின்னு சுனிஷ்சிதஹா நன்னா தீர்மானம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாத்த ஸ்லோகத்துல பார்த்தா மாதிரி அந்தக்கரண சுத்தி வருத்துறது ஒண்ணுதான் இதுக்கான வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தக்கரண சுத்தி வருத்திட்டு அசங்கஹா ரதிஹி அசங்கம் எதுகிட்ட வேணும், அட்டாச்மெண்ட் எதுகிட்ட வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். டிஸ்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் ஏதிலையாக்கும் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சால் மட்டும் போரும். ஆத்மவ്യതിരിക്തേ அசங்கஹா ஆத்மாவல்லாத்ததிலேந்து விட்டு நிற்கணும், ஆத்மாவிலேந்து அந்நியமாயதிலேந்து விடுபடணும். பிரகிருதியுமாயி பந்தம் இருக்கிற எல்லாத்திலேந்தும் விட்டு நிற்கணும். அதுதான் ശരിക്കും பார்த்தானா மோட்சாவஸ்தை. இந்த பிரகிருதி விஷய சுகங்களிலேந்து டிஸ்டாச் ஆகணும். ஆத்மா அப்படிங்கிறது வியஷ்டி ரூபத்தில் இருக்கிற பிரம்மம், சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற பிரம்மமாக்கும் பரபிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மா இப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டாதான்
ஆத்மாவல்லாததுலேருந்து விட்டு நிற்கிறதுக்கு சாதிக்கும். திருடாரதிகி സ്ട്രോങ്ങാன താല്പര്യം. നിർഗുണേ നിർഗുണസ്വരൂപനാണ് ബ്രഹ്മണി ആത്മനി ച ബ്രഹ്മമേ ആണ് ആത്മാവിലെയാക്കും വേണ്ടത്. நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது கபம் பித்தம் வாதம் இதெல்லாம் இருக்கிற பிரகிருதத்தோடு கூடியதாக்கும், சப்த தாதுக்களால ரொம்பினதாக்கும் நம்மளோட சரீரம். அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்களால நிர்மிதமாக்கும் நம்மளோட இந்த சரீரம். இதொன்னும் ஆத்மா கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, ஆத்மாவை தெரிஞ்சுண்டு ஆத்மாவில தால்பரியம் உண்டாகணும், ஆத்மாவில அட்டாச்மெண்ட் உண்டாகணும். பரமாத்மாவாக்கும் ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு பரமாத்மாவை ஆத்மாவில தர்சிச்சு ஆத்மாராமனாயிட்டு ஆனந்தம் அனுபவிக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் க்ஷேமம் அப்படிங்கிறது உண்டாகும். இகலோகத்திலேருந்து விடுதல் உண்டாயி பரம்பொருளில் லயிக்கிறத மங்களம் அப்படிங்கிற மோட்ச சௌக்கியம் உண்டாகும். ஆத்ம தர்சனம் கிடைக்கிறத மங்களம் உண்டாகும். ஆத்ம வெதிரிக்த சங்கம், ஆத்ம வெதிரிக்த சங்கம் இல்லாமயிட்டு ஆத்மஸ்வரூபனில சங்கம் உண்டானா மங்களம் அப்படிங்கிறது பவிக்கும். பிரம்மணி திருடாரதிகி, பிரம்மத்தில திருடமான தால்பரியமுள்ளவனாயிட்டு தீரணும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற துவைத பாவமா இருக்கிற சம்சார யாத்திரையில மனுஷாளுக்கு பரமமான க்ஷேமம் அப்படிங்கிறது அந்த பரபிரம்மத்துல திருடமான தால்பரியம் உண்டாகிறது மட்டும்தான். அகண்ட போதமாக்கும் பிரம்மம் பிரபஞ்சத்தோடு பரம காரணமான பிரம்மம் ஜனன மரணங்கள் இல்லாத நிர்குண ஸ்வரூபமாக்கும். அந்த பிரம்மம்தான் எல்லாரிலையும் நான் நான் அப்படின்னு ஜீவாத்மாவாயிட்டு அனுபவப்பட்டு இருக்கு. பேத சிந்தகளும் ராகத்வேஷமும் பூர்ணமான அந்த பிரம்மத்தை மறைச்சிருக்கு. அந்த மறைய மாற்றினானா இந்த ஜீவாத்மா அகண்ட ஆனந்த ஸ்வரூபமாயிட்டு எல்லாருக்கும் அனுபவப்படும். ஆனந்தமாக்கவே எல்லாருக்கும் எங்கேயும் தேவை. வெளியில பலதாயிட்டு காணப்படுற ஜட விஷயங்கள் பிரம்மத்துல வெறும் நாமரூபங்கள் மட்டும்தான். உண்டாயி ஜீர்ணிச்சு நசிக்கிறதாக்கும் இதனோடதெல்லாம் சுபாவம். பிரகிருதியில என்னெல்லாம் உண்டாயிருக்கோ அதெல்லாம் இல்லாம போகும். சுகம் அன்வேஷிச்சு நம்மளுடைய யாத்திரை அப்படிங்கிறது துக்கபூர்ணமாயிட்டாக்கும் அவசானிக்கிறது. இவ்வளவுதான் உள்ளது நம்மளோட வாழ்க்கையோடு பொருள். இதை வியக்தமாயிட்டு எடுத்து சொல்லற சாஸ்திர கிரந்தங்களாக்கும் உபனிஷத்துக்கள். பிரபஞ்ச ஆரம்பம் முதலுக்கு இந்த சாஸ்திரங்கள் சத்தியமாக்கும் அப்படின்னு சனல் குமாரன் பிருது சக்கரவர்த்திக்கு எடுத்து சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.